Now we are going to see about the solve problems calculation based on number of moles from mass and volume. மாஸும் வால்யூமும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஓகே, first one is the calculate that number of moles in 46 gram of sodium. 46 gram of sodium. So we know that the number of moles, இது நமக்கு தெரியும். ரெஃபர் பேஜ் நம்பர் 27 பேஜ் நம்பர் 27ல இருக்குது, பார்த்துக்கோங்க. அந்த ஃபார்முலா நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாஸ் பை அட்டாமிக் மாஸ். அப்போ மாஸ் ஆஃப் சோடியம் எலமெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 46 கிராம் கொடுத்துருக்காங்க. அட்டாமிக் மாஸ் ஆஃப் சோடியம் என்னன்னா 23 கிராம்ஸ். ஓகே, அப்போ அந்த நம்பர் ஆஃப் moles is equal to mass by atomic mass. So we can find 46 divided by 23. So the number of moles is 2 moles of sodium. Na represents what? Sodium. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? ஏன்னா இவங்களோட +1 +2லாம் போய் படிக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிம்பிள் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சிம்பிள் பார்த்தாவே உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அது என்ன எலமெண்ட் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியணும். அப்போ Na அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா சோடியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோ. அப்போது இப்படி தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அட்டாமிக் மாஸ் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து 5.6 liters of oxygen at standard temperature. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? வால்யூம் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கிராம்ஸ் மாஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வால்யூம் கொடுத்துருக்காங்க. we know that the number of moles is equal to given volume of oxygen. என்ன ஆகிடும்? given volume of oxygen divided by molar volume, இல்லைனா given volume divided by molar volume அப்படின்னு எழுதினாவே, சிம்பிளாக எழுதினாவே போதும். ஓகேவா? அப்போ given volume of oxygen at standard temperature pressure எவ்வளோனா 5.6 liter. அப்போ மோலார் வால்யூம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர் எல்லாத்துக்குமே இது சேமாக தான் இருக்கும். அப்போது மோலார் வால்யூம் அட் ஸ்டாண்டர்ட் அது எந்த ஆட்டமாக இருந்தாலும் என்ன மாலிகுலாக இருந்தாலும் அந்த மோலார் வால்யூம்ங்கிறது சேமாக தான் இருக்கும். இது வந்து மாறவே மாறாதப்போ 22.4 லிட்டர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோ. எப்போயுமே இது கான்ஸ்டன்ட் தான். அது மோலார் வால்யூம் ஆஃப் கேஸாக இருந்தாலும் சரி, மோலார் வால்யூம் ஆஃப் ஆட்டமாக இருந்தாலும் சரி, மோலார் வால்யூம் ஆஃப் மாலிகுல்ஸாக இருந்தாலும் சரி, அங்கே வந்து என்ன இருக்காது அப்படின்னா சேஞ்சஸ் எதுவும் இருக்காது. 22.4 லிட்டர்ஸ் தான். ஓகேவா? அப்போ the number of moles of oxygen is equal to given volume divided by molar volume. அப்போ given volume எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 5.6 லிட்டர். 5.6 லிட்டர் டிவைடட் பை 22.4. இது வந்து எப்பயுமே நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி பண்ணலாம். நான் சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். 5.6 into 10 divided by 22.4 into 10. அப்போ 56 divided by 224. Finally we get 0.25 mole of oxygen. உங்களுக்கு வந்து அதை டிவைட் பண்ணுறதுக்கு தெரியல, எக்ஸாமில் அதை டிவைட் பண்ண முடியல அப்படின்னா இது 56.224 moles of oxygen போட்டாவே அது கரெக்டு தான். ஓகேவா? 0.25 நீங்கள் அதுக்கு உங்களுக்கு புரியல, எங்கள் எப்படி செய்கிறதுன்னு தெரியல, இல்லை கஷ்டமாக இருக்குது, கேல்குலேட்டர் இல்லாமல் பண்ண முடியல அப்படின்னு பார்த்து சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இதே 56.224 moles of oxygen எழுதினாவே அதுவும் சரிதான். ஓகேவா? Then calculate the number of moles of sample that contains 12.046 into 10 power 23 atoms of iron. 23 atoms of iron. ஓகேவா? அப்போது என்னன்னா இதுவும் அதே ஃபார்முலா தான். நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் டிவைடட் பை 6.023 into 10 power 23. இதுவும் ரெஃபர் பேஜ் நம்பர் 97ல் அபவ் த ஃபிகர் 7.3 ஃபிகருக்கு மேலே இருக்குது அப்படிங்கிறத அங்கே பக்கத்தில் காட்டியிருக்கேன். உங்கள் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆஃப் அ சாம்பிள் அயான். அப்போ அயான்கிறது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எஃப்இன்னு சொல்லுவாங்க. அயனை வந்து எஃப்இ தட் மீன்ஸ் ஃபெரஸ். அது இன்னும் சயின்டிஃபிக் லாங்குவேஜில் ஃபெரஸ்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து அயன். ஓகேவா? அப்போ 12.046 into 10 power 23. அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் இஸ் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் iron divided by Avogadro's number. So 12.046 into 10 power 23 divided by 6.023. இப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12.046 into 10 power 23 கொஷினில் கொடுத்துருப்பாங்க. பார்த்து அதை நம்ம எழுதிக்கணும். டிவைடட் பை 6.023 into 10 power 23 is equal to 2 moles of
2 moles of iron. இப்போ number of moles of iron, that is ferrous, is equal to 2 moles of iron. Okay, this is a way to find out what moles from mass, volumes and number of atoms. அதை விட்டுட்டாங்க. ஓகேவா, நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அதுக்கு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்தாலும் சரி, மாஸ் கொடுத்தாலும் சரி, வால்யூம் கொடுத்தாலும் சரி, என்ன பண்ணலாம், we can find the number of moles அப்படி கண்டுபிடிக்கலாம். அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போது மாஸ் கொடுத்தாலும் வால்யூம் கொடுத்தாலும் அண்ட் நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் கொடுத்தாலுமே என்ன பண்ணணும், நீங்கள் நம்பர் ஆஃப் மோல்ஸ் கண்டுபிடிக்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா, சிம்பிள். அந்த 4 ஃபார்முலாவும் மோலார் வால்யூம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டாவே என்ன பண்ணலாம், யூ கேன் ஃபைண்ட் அவுட் வாட் த சம்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.